அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வியை நாமும் கற்று பிறருக்கும் எத்தி வைக்கும் பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைக்கான பாடம் நன்மையை நாடுவாள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நன்மையை நாடுறது எப்படி அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மார்க்கம் என்பது பிறருக்கு நலனை பேணுவதாகும். மார்க்கம் என்பது என்னது? பிறருக்கு நம்ம நலனை பேணுவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, யாருக்கு யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹுவுக்கும் அவனுடைய வேதத்திற்கும் அவனுடைய தூதருக்கும் முஸ்லீம்களின் தலைவருக்கும் அவர்களின் பொதுமக்களுக்கும் பதில் அளிக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் நம்ம நலனை பேணணுன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு வாக்கு பிரமாணம் செய்கிறதுக்காக வராங்க. எதுக்காக அவங்க என்ன வாக்கு பிரமாணம் செய்கிறாங்கன்னா, அவங்க தொழுகையை நிலைநாட்டுவதற்கும் சதக்கா கொடுப்பதற்கும் முஸ்லீம் அனைவருக்கும் நன்மையை நாடுவதற்கும் வாக்கு பிரமாணம் செய்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எல்லாருமே அறிஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே அறிஞ்சுக்கோங்க. உங்களில் ஒவ்வொருவரும் என்னது? பொறுப்பாளிங்க தான். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பை பற்றி என்ன பண்ணுவீங்க? மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன பொறுப்புனா தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குடிமக்கள் பொறுப்பாளர். குடிமக்களை பற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ் அவங்கள விசாரிக்கப்படுவான். ஆண் தன்னுடைய குடும்பத்திற்கு இருக்காங்கல்ல, குடும்பத்தினர்கள் அவங்களுக்கு பொறுப்பாளர்களாக இருக்காங்க. அவங்க தன்னுடைய பொறுப்புக்கு உட்பட்டவர்கள், அதாவது அவங்க குடும்பத்தினர்களை பற்றி என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு விசாரிக்கப்படுவாங்க. அதே மாதிரி பெண்கள் மனைவிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய கணவன் வீட்டாருக்கும் அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி என்ன பண்ணுவாங்க? விசாரிக்கப்படுவாங்க. அவங்களாம் அவங்களுடைய பொறுப்பாளர்கள். பணியாளன், அவர் பணியாளன் இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய எஜமானுடைய சொத்துக்கு பொறுப்பாளவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை பற்றி நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுவாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாருமே என்னது? பொறுப்பாளிகளே தான். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பு கீழ் உள்ளவர்களை பற்றி என்ன பண்ணுவீங்க? விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? நம்ம எல்லாத்துக்குமே பயந்து கொள்ளணும். அல்லாஹ் எல்லாத்தையுமே விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான், கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்த பாடம், அந்த பாடம் இதோட முடிகிறது. இப்போ அடுத்த பாடம், நன்மையை வழிகாட்டுவாள். நன்மையை வழிகாட்டுவாள். இது நம்ம எல்லாருக்குமே இந்த பயான் தெரியும், இந்த ஹதீஸ் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒருவருக்கு நன்மையின் பக்கம் அவங்கள வழிகாட்டி கொண்டு போனோம்னா அவங்க செய்கிற அளவுக்கு அதே நன்மை என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் நமக்கும் தருவான். அதுதான் இந்த ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த பாடம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏமாற்ற மாட்டாள், வஞ்சிக்க மாட்டாள், மோசடி செய்ய மாட்டாள். ஓகேவா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, எவர், அதாவது நமக்கு எதிராக யார் வாளை தூக்கிட்டு வராங்களோ அவங்க யார்? நம்மை சேர்ந்தவங்க அல்ல. அதே மாதிரி யார் நம்மளை ஏமாற்றுங்கிறாங்களோ அவங்களும் என்னது? நம்மை சார்ந்தவர் அல்லன்னு யார் சொல்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஏமாற்றுவது என்னது? முஸ்லீம், அவங்க முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் இல்லாதவங்க அப்படின்றது அர்த்தமாயிரும். நம்ம முஸ்லீமாக இருந்து பிறரை ஏமாற்றினா என்னது? நம்ம முஸ்லீம் இல்லாதவர் ஆய்விடுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரையும் அல்லாஹ் அதுலேருந்து பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உணவு தானியம் அவங்க குவித்து வச்சுருக்காங்க. அதை கடந்து செல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களோட கையை அந்த உணவு தானியம் குவிச்சிருக்குல்ல, அதுக்குள்ளே விடுறாங்க. விட்டுட்டு அவங்க கை எடுக்கும் போது அந்த கை விரல்கள் ஈரமாக இருக்குது. அதை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரிமையாளர், தானியத்துடைய உரிமையாளர் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த உரிமையாளர் சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இது மழை தண்ணி இதில் பற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உணவு நீங்கள் இந்த உணவு தானியத்தை நீங்கள் மக்கள் பார்வைக்கு நீங்கள் வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? ஏமாற்றுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் கூட நம்ம அறியாமல் செய்கிற விஷயம் கூட என்னது? அது ஏமாற்றமாக தான் இருக்குன்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்குமே தெளிவுரைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து மோசடி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் ஒவ்வொரு மோசடி காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு செடி இருக்குமா.
அது வந்து இன்னாருக்கு நீங்கள் செய்த மோசடி அப்படின்றதுக்காக வந்து அந்த செடியை வந்து அல்லாஹ் வந்து வச்சிருப்பான். அது வந்து உங்களுக்கு வந்து அறிவிக்கப்படும். நீங்கள் இன்னாருக்கு இந்த மோசடி செய்தீங்கன்னு என்ன பண்ணும், அந்த செடி வந்து அறிவிக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மிக உயர்ந்த அல்லாஹ் வந்து கூறியதாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஹதீஸை வந்து சொல்கிறாங்க. என்ன ஹதீஸ்னா, 3 மனிதர்கள் வாதியாக மறுமையில் வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மனிதர்கள் யாருன்னா, ஒரு மனிதன் இருப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹுடைய பெயரை சொல்லி கொடுப்பாங்க, அல்லாஹ்க்காக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க, அல்லாஹுடைய பெயரை சொல்லி சத்தியம் செய்வாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சத்தியத்தை வந்து மீறிடுவாங்க. அல்லாஹ் மேலே வாக்குறுதி கொடுத்ததையும் அல்லாஹ் மேலே சத்தியம் செய்ததும் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை வந்து மீறிடுவாங்க. அவர் வந்து முதல் மனிதன். அந்த சத்தியத்தையும் அவங்க மீறிடுவாங்க, அவங்க வாக்கு கொடுத்ததையும் என்ன பண்ணுவாங்க, மோசடி செய்திருவாங்க. இரண்டாவது ஆள் யாருன்னா, இரண்டாவது வந்து சுதந்திரமாக இருக்கிறாங்கல்ல ஒரு மனிதர், அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அடிமை என்று அவங்கள விற்றுருவாங்க. விற்றுட்டு அவங்க அந்த அடிமைக்கு வரக்கூடிய அவங்களுக்கு ஒரு விலை கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த விலை என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து ரெண்டாவது ஆள். மூணாவது மனிதர் யாருன்னா, ஒரு மனிதர் வந்து கூலிக்காரர் வந்து அமர்த்துருவாங்க. ஒரு வேலைக்காக வந்து ஒருத்தவங்களை வந்து இது பண்ணுவாங்க, ஒருவர் வந்து அமர்த்துறோம். அவங்க வந்து அவங்க வேலையை செய்து முடித்ததுக்கு அப்புறமும் என்ன, அவங்களுக்கான கூலியை வந்து கொடுக்காமல் இருப்பது என்னது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, இது அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த 3 பேர்களை வந்து குறிப்பிட்டு கூறியிருக்கான். அடுத்து வந்து நயவஞ்சகர்கள். நயவஞ்சகர்களுக்கு வந்து 4 குணம் இருக்கும். யார் சொல்கிறா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நயவஞ்சகர்களுக்கு வந்து 4 குணம் இருக்கும். அந்த 4 குணம் யார்கிட்ட இருக்கிறோ அவங்க என்னதுன்னா சுத்தமான நயவஞ்சகர்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த 4 குணத்தில் ஒரு குணம், ஒரே ஒரு குணம் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் அதை விடுற வரைக்குமே என்ன, அது நயவஞ்சகத்தில் ஒரு குணம் வந்து நம்மக்கிட்ட இருக்குன்றத நம்ம வந்து எண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து நம்ம அனைவரையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். முதலாவது ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா வந்து, அவங்க மேலே வந்து நம்ம நம்பிக்கை வச்சா என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளை வந்து மோசடி செய்திருவாங்க. இரண்டாவது, அவங்க வந்து பேசுனா என்ன பண்ணுவாங்கன்னா பொய்யாக தான் பேசுவாங்க, பொய்யராகவே தான் அவங்க இருப்பாங்க. மூன்றாவது, நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது ஒப்பந்தம் வைத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு துரோகம் செய்கிறவங்களாக இருப்பாங்க. நான்காவது, இப்போ ஏதாவது வாதாடுறதுல வந்து அவங்க இறங்குனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நேர்மையை வந்து தவறான வழியில் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வாதாடுவாங்க அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த 4 குணம்னா என்னது, நயவஞ்சகர்களுடைய குணம். இன்ஷா அல்லாஹ் அதுலேருந்து நம்ம அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாகம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லெசனுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். இதில் என்ன சொல்கிறோம், அல்லாஹ் வந்து வாக்கை நிறைவேற்றுங்கள். இதில் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தான் சொல்லுவான். இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிற வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்களுடைய உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் உங்கள் வாக்கை வந்து ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்படி ஏன் அதை நிறைவேற்றுனா அந்த வாக்குறுதியை பற்றி என்ன பண்ணுவோம், அல்லாஹ் மறுமையில் கேட்பேன்றதை வந்து அல் குர்ஆன் வந்து 5வது அத்தியாயம் 1வது வசனத்தில் வந்து உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள்ன்றதை அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல் குர்ஆன் 17வது அத்தியாயம் 34வது வசனத்தில் வந்து அந்த வாக்குறுதி என்ன பண்ணுவான், மறுமை நாளில் நிச்சயமாக கேட்கப்படும்ன்றதை அல்லாஹ் வந்து நினைவூட்டுறான் நமக்கு. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து அல்லாஹ்வின் பெயரால் செய்த உடன்படிக்கை என்ன பண்ணுங்க, முழுமையாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் அல்லாஹ் மேலே சத்தியம் செய்து ஒரு உடன்படிக்கை செய்தீர்களா அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், முழுமையாக நிறைவேற்றணும். அல் குர்ஆன் 16வது அத்தியாயம் 91வது வசனத்தில் வந்து இது வந்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே நீங்கள் செய்யாத செயலை வந்து செய்வேன் என்றோ இல்லை செய்ததாகவோ ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் செய்யாத செயலை வந்து செய்வேன் இல்லைனா செய்துட்டேன் அப்படின்னு வந்து கூறுவது என்ன பண்ணணும், அல்லாஹ்விடத்தில் வந்து பெரும் பாவமாக இருக்கிறது. அதாவது நம்ம இப்போ ஒரு விஷயம் செஞ்சோம், அவங்க ஒரு விஷயம் சொல்லி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னா தான் அதை என்ன பண்ணணும், நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லணும். இல்லை நான் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு நியத் வச்சுருந்தேன், இல்லை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொய் வாக்குறுதி சொல்லக்கூடாதுன்றதை அல்லாஹ் வந்து இந்த அத்தியாயத்தில் சொல்கிறோம். அல் குர்ஆன் 61வது அத்தியாயம் 2 மற்றும் 3வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, நயவஞ்சகர்களுடைய அடையாளம் வந்து 3 இருக்குது அப்படின்னு. என்னென்ன அந்த 3, அவங்க பேசினால் என்ன பண்ணுவாங்க, பொய்யா தான் பேசுவாங்க. இரண்டாவது, அவங்க வாக்களித்தா மாறு செய்வாங்க. மூன்றாவது, அவங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு மோசடி தான் செய்வாங்க. அவங்க வந்து நோன்பு வைத்து தொழுதாலும் சரி, அவங்க வந்து ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி இல்லை முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இது என்ன குணம், நயவஞ்சகர்களின் குணம்.
இன்ஷா அல்லாஹ் நயவஞ்சகர்கள் குணம் வந்து 3ஆ 4ஆ அதை வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் வந்து இது ஒரு கொஷின், இது தனியாக நான் வந்து இந்த ஆடியோவில் கேட்குற கொஷின். நயவஞ்சகர்களின் குணம் எத்தனை, 3ஆ 4ஆ? இன்ஷா அல்லாஹ் அனைவரும் வந்து இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக எனக்கு வந்து குரூப்பில் சென்ட் பண்ண வேணாம், கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.